ஆண்டிப்பட்டி அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. குடிபோதையில் வக்ர செயலில் ஈடுபட்டவரை கைது செய்த காவல்துறை. திருவண்ணாமலை அருகே ஏடிஎம்மை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற நபர். சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் 5 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினர். ஈரோட்டில் பிச்சைக்காரரை கொலை செய்த மாடு மேய்க்கும் தொழிலாளி ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. திண்டுக்கல் அருகே விளையாட வற்புறுத்தி தாக்கிய உடற்பயிற்சி ஆசிரியைகள். மனமுடைந்து கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மாணவி. வேலூர் அருகே விவசாயி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம். கள்ளக்காதல் தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டது அம்பலம். வேலூர் மாவட்டம் நெருஞ்சந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பிச்சாண்டி அதே பகுதியில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கோழிப்பண்ணை அமைத்து பராமரித்து விற்பனை செய்து வந்துள்ளார். இவர் இதே பகுதியில் தேமுதிகவில் முன்னாள் கிளைக்கழக செயலாளராக இருந்துள்ளார். இவருக்கு உஷா என்ற மனைவியும் 2 மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர். இரவு நேரங்களில் தனது கோழிப்பண்ணையை பராமரிக்க அங்கேயே தங்குவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதியன்று இரவு வழக்கம் போல் கோழிப்பண்ணைக்கு காவலுக்கு சென்றவர் மறுநாள் காலை வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. இதனையடுத்து அவரது மனைவி உஷா பண்ணைக்கு சென்று பார்த்தபோது வலது பக்க கழுத்திற்கு கீழே கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் பிச்சாண்டி. அவர் விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ண கைநாண்டியே ஒரு சின்ன கோழி பண்ண ஒன்று இருக்குது. அது கோழி பண்ண தான் இருப்பார். கோழி பண்ண தான் நைட் போகிறது வரது எல்லாம் கோழி பண்ண தான் இருப்பார். நைட்டில் கோழி பண்ண தான் தூங்குவார். திடீர்னு நைட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. கத்தியாரை குத்திருக்காங்க, குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. நாங்கள் காலையில் 5 மணிக்கு வந்து போகும்போது ரத்தத்தோடு இருந்தது, எந்த ரத்த கரையோடு இருந்தது. அதை இப்போ போலீஸில் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. தனிப்படை காவலர்களின் தீவிர விசாரணையில் விவசாயி பிச்சாண்டிக்கும் அவரது நிலத்தின் அருகே உள்ள நரசிம்மன் என்பவரது மனைவிக்கும் காதல் இருந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ரவிக்கும் தனது மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறில் இருவரும் தனித்தனியாக பிரிந்து அந்த கிராமத்தில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பானாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணையை வேகப்படுத்தினர். ஏற்கனவே பிச்சாண்டிக்கு ரவி கொலை மிரட்டல் விட்டதை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் ரவியை விசாரணைக்காக அழைக்க செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். அப்போது அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறை தேடுவதாக அறிந்த கொலை குற்றவாளி ரவி கிராமத்தை விட்டு தலைமறைவாக செல்ல முடிவெடுத்தான். இந்நிலையில் நெஞ்சந்தாங்கல் கிராமத்தை விட்டு தப்பிச் சென்ற ரவியை தனிப்படையினர் மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட ரவி விசாரணையில் கொலை செய்ததாக தனது குற்றத்தை காவல்துறையினரிடம் ஒப்புக்கொண்டார். சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், அரக்கோணம். தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே லாரி உரிமையாளர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட மாரநேரி பகுதியைச் சேர்ந்த பிரபு டிப்பர் லாரிகளை வாடகைக்கு விட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு லாரிகளை பார்த்துவிட்டு வருவதாக வெளியேற சென்றவர் வீடு திரும்பவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அவரை தேடி உள்ளனர். அப்போது புது ஆற்றுப்பாலம் பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிரபு பிணமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பிரபுவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சுடலைக்கோவில் கொடைவிழாவின் போது முன்விரோதம் காரணமாக ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே உள்ள கால்வாய் பகுதியைச் சேர்ந்த அழகு கிருஷ்ணன் குடும்பத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரது குடும்பத்திற்கும் இடையே நீடித்து வந்த முன்விரோதம் காரணமாக இரு குடும்பத்திலும் பழிக்கு பழி கொலைகள் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் துறையூரில் நடந்த 8ஆம் தேதி சுடலைக்கோவில் கொடைவிழாவில் பங்கேற்று திரும்பிய அழகு கிருஷ்ணனை மணி மற்றும் அவரது உறவினர் மாசான முத்து உள்ளிட்ட 5 பேர் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து நெல்லை மாவட்டம் 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு மாசானம் என்பவர் சரணடைந்துள்ளார். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் மாசானம் அடைக்கப்பட்டார்.
ஈரோட்டில் பிச்சைக்காரரை கொலை செய்த மாடு மேய்க்கும் தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈரோடு பவானி சாலை பகுதியில் சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கடந்த 2015ஆம் ஆண்டு பிச்சை எடுத்து வந்துள்ளார். இதே பகுதியைச் சேர்ந்த மாடு மேய்க்கும் தொழிலாளி மினியப்பன் என்பவர் இந்த பகுதியில் பிச்சை எடுக்க வேண்டாம் என அவரிடம் கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே நிலவி வந்த வாக்குவாதம் தகராறாக மாறிய நிலையில் அந்த பிச்சைக்காரர் மினியப்பனை தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மினியப்பன் இரவு தூங்கிக் கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரரின் தலையில் கல்லை போட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பான வழக்கின் விசாரணை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மினியப்பனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அபராதம் கட்ட தவறினால் கூடுதலாக 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி திருநாவுக்கரசு உத்தரவிட்டுள்ளார். ஓமலூர் அருகே காதல் திருமணம் செய்த 3 மாதத்தில் இளம்பெண் மர்மமாக உயிரிழந்துள்ள நிலையில் அவரது கணவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகள் நித்யாவும் தாரமங்கலம் அருகே சேடப்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் மகன் பசுபதியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோரை எதிர்த்து கொண்டு நித்யா திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் நித்யா மீது சந்தேகப்பட்டு அவரது கணவர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் வரதட்சணை வாங்கி வருமாறு பசுபதி நித்யாவை தாக்கியதால் அவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் தாரமங்கலம் போலீசில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் அருகே சுடுகாட்டில் வாலிபர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் சலபான்பேட்டை பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த சேகர் என்பவரின் மகன் கோட்டீஸ்வரன் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவர் அதே பகுதியில் உள்ள சுடுகாட்டில் மர்ம நபர்களால் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக இருந்ததை பார்த்த பொதுமக்கள் வேலூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி வேலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராசிபுரம் அருகே தனியார் நிலத்திலிருந்து சந்தன மரங்கள் கடத்தல் சம்பவம் குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கார்கூடல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெத்தநாயக்கன்பட்டி கிராமத்தில் சேலத்தில் வசித்து வரும் ராய் ஜோசப் என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் 2100 சந்தன மரக்கன்றுகளை நட்டுள்ளார். இவற்றை பாலசுப்ரமணியன் என்பவர் பராமரித்து வந்த நிலையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் 3 சந்தன மரங்களை வேருடன் வெட்டி சென்றுள்ளனர். இதேபோன்று சில தினங்களுக்கு முன்னர் ரவி என்பவரது தோட்டத்தில் இருந்தும் 20 சந்தன மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியுள்ளனர். இவைகளின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த தொடர் கொள்ளை சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் நில மோசடியில் ஈடுபட்ட 3 நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மேல்நல்லாத்தூரில் சென்னை துரைப்பாக்கத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவருக்கு 1,50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 55 சென்ட் நிலம் உள்ளது. இந்நிலையில் தனது நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து மோசடி செய்துள்ளதாக உதயகுமார் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து நில மோசடியில் ஈடுபட்ட விஜயன், நமச்சிவாயம், ஜெயந்தி ஆகிய 3 பேரை நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். பல்லடம் அருகே தனியார் நூற்பாலையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூலை வாங்கி மோசடியில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள காரணம்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான நூற்பாலையில் திருப்பூரைச் சேர்ந்த ஏஜென்ட் தமிழரசு மற்றும் ஆனந்த் ஆகிய இருவரும் கடந்த 2016இல் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூலை வாங்கியுள்ளனர். இதனையடுத்து பலமுறை அவர்களை தொடர்பு கொண்டு பணத்தை கேட்டபோது முறையான பதிலின்றி இருவரும் தங்களது செல்போன் இணைப்புகளை அணைத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டது குறித்து அறிந்த நூற்பாலை நிறுவனத்தினர் பல்லடம் போலீசில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நூல் ஏஜென்ட் தமிழரசு மற்றும் ஆனந்த் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் பல்லடம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கரூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் நகைகள் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் காந்தி கிராமம் சாய்பாபா நகரைச் சேர்ந்த முரளிதரன் போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார். மதுரையில் உறவினர் வீட்டிற்கு செல்வதாக நேற்று முன்தினம் வீட்டை பூட்டிவிட்டு சென்றார். இந்நிலையில் இன்று காலை முரளிதரன் வீட்டிற்கு அவருடைய நண்பர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இதுகுறித்து முரளிதரனுக்கும் பசுபதிபாளையம் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வீட்டுக்குள் இருந்த 2 பீரோக்கள் திறந்த நிலையிலேயும் நகை வைக்கும் பெட்டிகள் கிடந்தன. போலீசாரின் விசாரணையில் வீட்டில் இருந்த 15 சவரன் நகை, ஒரு LED டிவி, 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆண்டிப்பட்டி அருகே வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மணியக்காரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த 6 வயது மகள் அதே ஊரில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். சிறுமி அவரது வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தபோது அதே ஊரை சேர்ந்த குமார் குடிபோதையில் வீட்டிற்குள் நுழைந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த சிறுமியின் தாயார் ராஜேஸ்வரியை கழுத்தை நெரித்து கீழே தள்ளிவிட்டு குமார் தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் குமாரை கைது செய்த ஆண்டிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நாகர்கோவிலில் கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட குழந்தையை ஒப்படைக்க குழந்தைகள் நலக்குழு பெண் உறுப்பினர் மறுப்பதாக கூறி குழந்தையின் தாயார் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சத்ய ஜெனிதா தனது கணவரின் குடிப்பழக்கத்தால் அவரை பிரிந்து கோவையில் உள்ள கான்வென்ட் ஒன்றில் தனது 3 குழந்தைகளுடன் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் வறுமையில் வாடிய நிலையில் 4ஆவதாக பிறந்த பெண் குழந்தை ஏஞ்சல் ஜாஸ்மினுடன் உறவினர் ஒருவரை சந்திக்க நாகர்கோவில் வந்து ரயில் நிலையத்தில் தங்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த ஜெமிமா என்பவர் கைக்குழந்தையுடன் ஏன் கஷ்டப்படுகிறாய் என்று கூறி அவரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த ஜெமிமாவின் தங்கையும் வேல்முருகன் என்பவரும் சத்ய ஜெனிதாவின் குழந்தையை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வடச்சேரி காவல் நிலையத்தில் தனது குழந்தையை மீட்டுத் தருமாறு ஜெனிதா புகார் தெரிவித்துள்ளார். புகாரை அடுத்து குழந்தையை கண்டுபிடித்த போலீசார் கைக்குழந்தையுடன் குழந்தைகள் நலக்குழு பெண் உறுப்பினர் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு ஜெனிதாவை அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது குழந்தைகள் நலக்குழு பெண் உறுப்பினர் சத்ய ஜெனிதாவிடம் இந்த குழந்தை உன்னுடையது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. DNA பரிசோதனை செய்தால் குழந்தை யாருடையது என தெரிந்துவிடும், அதற்கு அனுமதியுங்கள் என்று சத்ய ஜெனிதா கெஞ்சியுள்ளார். ஆனால் குழந்தைகள் நலக்குழு பெண் உறுப்பினர் பன்னீர்செல்வம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் மனமுடைந்த ஜெனிதா மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனது குழந்தையை மீட்டு தருமாறு மனு அளித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே மருத்துவக் கல்லூரி உரிமம் வாங்கி தருவதாக கூறி பல கோடி மோசடி செய்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மணமை ECR சாலையில் உள்ள முருகேசன் என்பவருக்கு சொந்தமான பொன்னையா மருத்துவக் கல்லூரிக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகாரம் பெற விண்ணப்பித்திருந்தது. இதனை அறிந்த குஜராத் மொடிரா பகுதியில் மருந்து கடை நடத்தி வந்த மாஃபியா யுகேஷ்குமார் குப்தா என்பவர் மருத்துவக் கல்லூரி உரிமையாளருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிமை வாங்கி தருவதாக கூறி சுமார் 8 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி உரிமையாளர் முருகேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அகமதாபாத் சென்ற போலீசார் அவரை கைது செய்து காஞ்சிபுரம் அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் யுகேஷ்குமார் பலரிடம் இதேபோன்ற மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே நியாய விலைக் கடையின் பொருட்களை வெளிச்சந்தையில் முறைகேடாக விற்பனை செய்த விற்பனையாளரை தற்காலிக பணிநீக்கம் செய்து மாவட்ட வழங்கல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். நைனாக்குப்பம் நியாய விலைக் கடை விற்பனையாளர் அமிர்தலிங்கம் என்பவர் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசி, பருப்பு, உளுந்து ஆகிய பொருட்களை வெளிச்சந்தையில் விற்க லாரி மூலம் ஏற்றியுள்ளார். இதனை அறிந்த பொதுமக்கள் விற்பனையாளரை கடைக்குள் பூட்டி வைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த மாவட்ட வழங்கல் அதிகாரி உரிய விசாரணை நடத்தி விற்பனையாளரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பாறை அருகே வெடிக்காத 13 ராக்கெட் ரக குண்டுகளை வெடிகுண்டு நிபுணர்கள் கைப்பற்றினர். திருச்சி மாவட்டம் பூசாரிப்பட்டி அருகே உள்ள வீரமலை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராணுவத்தினரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் பயிற்சியில் ஈடுபட்ட வீரர்கள் வெடிக்காத குண்டுகளை அங்கேயே விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் கடந்த சனிக்கிழமை வனப்பகுதியிலிருந்து 26 வெடிக்காத குண்டுகளை கைப்பற்றினர். எனினும் பீரங்கிமேடு, கருங்கள்ளி பள்ளம், மத்த கோடாங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெடிக்காத ராக்கெட் ரக குண்டுகள் கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மேலும் 13 ராக்கெட் ரக குண்டுகளை கைப்பற்றினர். இதுவரை வீரமலை வனப்பகுதியிலிருந்து 63 வெடிக்காத ராக்கெட் ரக குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐதராபாத் விமான நிலையத்தில் மிக்சி மோட்டாரில் கடத்தப்பட்ட தங்கத்தை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அபுதாபியிலிருந்து எடியட் EX விமானம் வந்தது.
இதில் வந்த பெண் பயணி ஒருவரிடம் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவர் கொண்டு வந்த மிக்சியில் சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் அதனை உடைத்து சோதனை செய்தனர். இதில் மிக்சி மோட்டாருக்குள் 1.29 கிலோ எடையுள்ள தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவில் செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை சட்டவிரோதமாக மாற்ற முயன்ற போலீசார் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்த்பூரில் உள்ள வெங்கடேஸ்வரா நகரில் செல்லாத நோட்டுகளை ஒரு கும்பல் மாற்ற இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அந்த இடத்தில் சோதனை செய்தபோது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் 1 கோடி ரூபாய் பணத்திற்கு 35 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகளை கமிஷன் முறையில் மாற்ற முயன்றது விசாரணையில் தெரியவந்தது. இந்த கும்பலில் இருந்த காவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் அருகே உள்ள முருகேச நகரில் கடல்வாழ் உயிர் பாதுகாப்பு அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வீடு ஒன்றில் கடல் அட்டைகளை சிலர் வேக வைத்துக் கொண்டிருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அங்கிருந்த 200 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை பதுக்கிய கேடிசி நகரைச் சேர்ந்த முருகன் மற்றும் திருநெல்வேலி ஆலங்குளத்தைச் சேர்ந்த ரவி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஆம்னி கார் ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே கற்களை பயன்படுத்தி ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் 5 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை கொசமட தெருவில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் உள்ளது. நேற்றிரவு இந்த மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் எந்திரத்தை கல்லால் உடைத்து திறக்க முயற்சித்துள்ளார். ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முடியாததால் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதனால் ஏடிஎம் எந்திரத்தில் இருந்து 35 லட்சம் ரூபாய் தப்பியது. இது தொடர்பாக திருவண்ணாமலை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சி மற்றும் கைரேகைகளை வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிசிடிவியில் பதிவாகியிருந்த நபர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராஜா என தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேங்க் மேனேஜர் சுகுமார் சொன்ன தகவல் பேரில் ஏஎஸ்பி அம்மா தலைமையில் சம்பவ இடத்தை போய் பார்த்தோம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்தாங்க, அவங்களும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம். ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இம்மீடியட்டாக நம்ம கிரைம் ஸ்டேஷன் டீம் தேடப்பட்டதில் அக்யூஸ்ட் ராஜா, வயசு 40, சன் ஆஃப் கோவிந்தசாமி, பேகபுரம் 10th ஸ்ட்ரீட் திருவண்ணாமலை இருந்தவங்க. திருவண்ணாமலை கிருஷ்ணா லாட்ஜ் முன்னாடி 5 மணி நேரத்தில் செக்யூர் பண்ணோம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மனைவியின் ஆண் நண்பரை கிளி ஜோசியர் ஒருவர் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை அடுத்த கண்ணனூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் கிளி ஜோசியம் பார்க்கும் தொழில் செய்து வந்தார். கடந்த ஓராண்டிற்கு முன்பு இவர் தேவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பாப்பாக்கப்பட்டியைச் சேர்ந்த ராமராஜும் முருகனும் தொழில் ரீதியாக நண்பர்கள் என கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகனின் நண்பர் ராமராஜும் தேவியும் நெருக்கமாக பழகியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் ராமராஜுவிடம் தந்திரமாக பேசி அவரை வீட்டிற்கு அழைத்த முருகன் அவரின் கை கால்களை கட்டி கழுத்தை நெரித்துக் கொண்டுள்ளார். இதனை அடுத்து தப்பியோடிய முருகன் அவரது மனைவி தேவி, உறவினர் முருகேசன் ஆகியோரை ஜம்புநாதபுரம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள பள்ளியில் விளையாட வற்புறுத்தி உடற்பயிற்சி ஆசிரியர்கள் தாக்கியதால் மனமுடைந்த மாணவி கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். செம்பட்டி அருகே உள்ள ஆத்துப்பட்டியைச் சேர்ந்த மூவேந்திரனின் மகள் சுகன்யா அங்குள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சுகன்யாவை பள்ளியில் விளையாட வற்புறுத்தி ஆசிரியர்கள் பெரும்பால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த சுகன்யா மனமுடைந்த நிலையில் காணப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்து அவர் தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் சுகன்யாவை மீட்ட உறவினர்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இச்சம்பவம் குறித்த புகாரின் பேரில் தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து காவல் நிலையங்களிலும் 24 மணி நேரமும் பார காவலர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்றும் சென்னை காவல் ஆணையர் கே விஸ்வநாதன் உத்தரவிட்டுள்ளார். தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று அதிகாலை மண்ணெண்ணெய் குண்டுகள் வீசப்பட்டன. அப்போது பாரா காவலர்கள் பணியில் இல்லை எனவும் கூறப்படுகிறது. காவல் நிலையத்தின் முகப்பில் பொருத்தப்பட்ட 5 சிசிடிவி கேமராக்கள் முறையாக இயங்காததால் குற்றவாளிகளை பிடிப்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து காவல் நிலையங்களில் ஆய்வு நடத்திய சென்னை காவல் ஆணையர் கே விஸ்வநாதன் பார காவலர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படாததை கண்டறிந்தார். இதனையடுத்து அனைத்து காவல் நிலையங்களிலும் ஆயுதம் ஏந்திய பார காவலர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் எனவும் சிசிடிவி கேமராக்கள் முறையாக இயங்குகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். அவ்வாறு சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என்றால் உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்.